வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 40க்கு 30ங்க. இந்த மாதிரி வருது. ஒரு 1770 சதுரடி உள்கட்டுமானத்துல இருக்கு. ஒரு 3 சென்ட் இடம், கிழக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த வாசலுங்க இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1770 சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குது. 3 பெட்ரூம்ங்க, 3 பிஹெச்கே வீடு. ஒரு 1,10,00,000 கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள்ங்க, பேசிக்கலாம், விலை பேசிக்கலாம். ஒரு 24 அடி ரோடு வருது. வாங்க அதை ஃபுல்லாகவே அப்படியே காமிச்சிட்றேன். இந்த மாதிரி 24 அடி ரோடு வருதுங்க. பாருங்க, வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. இப்படி வருது. ஒரு லக்ஸூரியான ஒரு வீடுங்க. அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய வீடு. இந்த மாதிரி போர் வந்துடுது, எல்லா வசதிகளும் இருக்கு. இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய காரை பார்க் பண்ணலாம், ஒரு ஃபார்ச்சூனர் காரை பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு கார் பார்க்கிங்னா பெருசாக இப்படி இருக்கணும், எந்த காரை வேணாலும் நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நல்லா பெருசா அருமையா இருக்குது. சைடு டைல்ஸ் பூரா பாருங்க, பெரிய டைல் போட்டு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது. இது பூராமே ரேக்கு, நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே இதில் இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க, அழகா வந்து இது பூராமே கிரிப்பான டைலுங்க. இந்த மாதிரி வருது. ஸ்டெப்பு எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க. மாடிப்படி எல்லாத்துக்குமே இந்த டைலே கிரிப்பா இருக்கு, நல்லா மிதிச்சு போறதுக்கு நல்லா கிரிப்பா இருக்கு. டோர் பாருங்க, தேக்கு மர டோரு, ஒண்டர்ஃபுல் பாலிஷ், அருமையான ஒர்க்குங்க. அந்த ஃப்ரேம்லாம் பாருங்க, டைல கட் பண்ணி அழகா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும். ரேட்டும் நெகோசியபிளா இருக்கு. வீடு நல்லா இருக்குது, கட்டுமானம் அருமையான கட்டுமானமா இருக்குது. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போயிடுவோம். ஹால் பாருங்க, 16:30க்கு 17ங்க. ஒரு தோராயத்தில் சொல்கிறேன், 16:30க்கு 17. ஒரு 250 சதுரடி வரக்கூடிய நல்ல பெரிய ஹாலு, ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. வீடு ஃபுல்லாமே யூபிஎஸ்சி விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி போட்டால் லீக் ஆகாது, ஏசி லீக்கேஜ் இருக்காது. பாருங்கள் இப்படி வருது. ஸ்பேசியஸ் ஹாலு, அருமையான ஹாலு, நல்லா இருக்குது. அப்படியே பாருங்கள், கிச்சன் பாருங்கள், டைனிங் ஹாலோட வரக்கூடிய கிச்சனுங்க. பெரிய கிச்சனு. அந்த டைனிங் ஹால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மடக்கி, டைனிங் டேபிளை மடக்கி உள்ளே வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து ரிலீஃப் பண்ணி வெளியில் எடுத்து விட்டோம்னா டைனிங் டேபிள் வந்துடும். இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாமே விரிச்சு இந்த மாதிரி வருது. இது சீட்டு, இது பூராமே சீட்டு, உட்காரக்கூடிய சீட்டு. இது டைனிங் டேபிள் பெருசாக வரும், ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டோம்னா அப்படியே இது பூராமே இந்த இப்போ இழுத்து காட்டுவாங்க பாருங்க. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? ரைட். பார்த்தீங்களா? இப்படி வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாங்க. திரும்பியுமே உள்ளே ஃபோல்ட் பண்ணி உள்ள தூக்கி பாட்டி. பார்த்தீங்களா? ரைட்டு. இப்போ டேபிள் வந்துருச்சுங்களா? இதில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு திரும்ப மடக்கி உள்ள வச்சிடலாம். ஃபுல்லாகவே பாருங்க, அழகா இருக்கு. ஒர்க்கு பூராமே அருமையான ஒர்க்கு, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ வரக்கூடிய அந்த இப்போ ரீசன்ட் டெக்னாலஜியில் நல்லா இருக்கு இந்த இது பூராமே மெட்டீரியல்ஸு. அதே மாதிரி ஃபேபர்னஸ் மாடுலர் சிம்னி கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு, வேலைப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் ஹைட்ராலிக் டிவைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. வேலைப்பாடு பூராமே பாருங்க, அந்த இது பூராமே லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு எல்லாமே அருமையா இருக்கு. 1 crore 10 lakh அந்த மாதிரி இது பண்றாங்க. பாருங்க ரேக் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது க்ளீன் பண்ணாம இருக்கு, அதோட தூசியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இழுத்துட்டு இதில் காய்கறிகள் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம், நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே பாருங்க, அவ்வளோதான். ரைட், தள்ளியாச்சா? அப்படி உள்ள போயிடுச்சு அந்த ரேக்கு. அந்த மாதிரி இருக்கு, எல்லாம் அருமையா இருக்கு. வேலைகள் பூராமே சூப்பரா இருக்கு. நிறைய காமிக்கலாம் அந்த வீட்டில். பாருங்க, நல்லா இருக்குங்களா? கிச்சன்
டைனிங் ஹாலோட வரக்கூடிய நல்ல பெரிய கிச்சனாக நம்ம பார்க்குறோம். 2, 4, 6, 8, 10, 12. இது வந்து 130 சதுரடி வரும். 150 சதுரடி, சாரி, 150 சதுரடி டைனிங் ஹால் வித் கிச்சன் எல்லாமே சேர்த்து 150 சதுரடி வருதுங்க. சரிங்களா? மேலே பால் சீலிங் எல்லாமே அழகாக இருக்குது. கிச்சன்லேயும் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வருது. அப்படியே வாங்க பெட்ரூமு. 2 பெட்ரூமே பார்த்துருவோம். இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பாருங்கள். 4, 6, 8, 10, 10க்கு 12ங்க. 10க்கு 12, 120 சதுரடி. 120 சதுரடி. இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே பாருங்க அருமையான வேலைப்பாடுங்க. இந்த மாதிரி வருது. டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. வழக்கமாக வந்து மற்ற வீடுகளெல்லாம் மற்ற மைக்கா டோர் போடுவாங்க. இதில் ஃபுல்லாகவே தேக்கிலே ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாம் மர வேலைகள் பூராமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வேலைப்பாடுகள் எல்லாமே பாருங்க. இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது. ஏதாவது உட்காந்து எழுதுவோம், ஏதாவது கம்ப்யூட்டர் ஒர்க், ஏதாவது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கேயும் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதை மடக்கில வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளாஸு இந்த மாதிரி வருது. பாத்ரூம் போகிற வழியிலேயே பாத்ரூமில் வந்து இங்கே பாருங்க, இது வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. இன்னும் வெஸ்டர்ன் டாய்லெட் போக வைக்கல, வச்சிருவாங்க. இன்னும் குழாய் வேலைகள்லாம் இருக்கு. டம்மி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, ஸ்பேசியஸாக இருக்கு. 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க பெட்ரூமு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 15. ஓகே, 10க்கு 15 இருக்குங்க இந்த பெட்ரூமு. இந்த பெட் 150 சதுரடி வரக்கூடிய நல்ல பெரிய பெட்ரூமை நம்ம பார்க்குறோம். பாருங்க இப்படி வருது. ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உடன் ஒர்க்கு. இதெல்லாம் பார்க்குனீங்கன்னா மிரட்டலாக இருக்கு, செம்மையா இருக்கு வேலை. அது நேரில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நல்ல ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குது. இது மேலே பாருங்கள், இந்த செயின்டி மேலே வச்சுருக்காங்க. நிறையா திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வருது, தெரியுதுங்களா வீடியோ எடுக்கிறது? இங்கேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இனிமேல் தான் அந்த கோப்பையெல்லாம் மதிப்பாங்க. இப்போ மாடியில் போய் பார்த்துருவோங்க. மாடி இங்கே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. மாடியில் போய் பார்த்துருவோம். மாடியில் இங்கே 2 பெட்ரூம், மாடியில் ஒரு பெட்ரூம். அதே மாதிரி ஸ்டேர் கேஜ் ரூமு எல்லாமே வந்துடுது. ஹேண்ட்ரைட் எல்லாம் அழகாக இருக்குது. வேலைப்பாடுகள் நல்லா இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாம் அழகாக இருக்குங்க. மேலேயுமே பாருங்களேன், இந்த சன்லைட் மத்தியான நேரத்தில் அந்த அந்த டிசைன் வழியாக வரும்பொழுது இங்கே கீழே அந்த வெளிச்சம் அப்படியே கிடைக்குங்க. லேம்பெல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ரீப்பர் மாதிரி கொடுத்துருக்க டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த மர வேலைகளில் செஞ்சிருக்கிறது நல்லா இருக்கு. இங்கேயும் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிறதுக்கு ஒரு திண்ணை மாதிரி கொடுத்துருக்காங்க. வுட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்இடி சேனல்ஸ் போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. மேலே வந்து 2 கிளாம்ப் கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ஊஞ்சல் மாட்டிக்கலாம். நல்ல ஒரு 10க்கு 10 இருக்கும் இந்த பால்கனி. நல்ல ஒரு காற்றோட்டம் நல்லா இருக்கு. இடம் நல்லா இருக்கு பாருங்க. இது 10க்கு 10 கூட அங்கே வேற இருக்கு இடம். அதனால வந்து 150 சதுரடி குறையாதுங்க. இந்த பால்கனி 150 சதுரடி குறையாது. லொக்கேஷன் பாருங்க, அருமையா இருக்குங்க இந்த இடம். இந்த லொக்கேஷனு இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியுது. இன்னும் காட்டுறேன், இந்த பக்கம் வாங்க. அந்த பெட்ரூமை பார்த்துட்டு மொட்டை மாடி பார்ப்போம். இது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஏரியாங்க. இந்த பாருங்க, மேலே மாடியில் இருக்கக்கூடிய பெட்ரூமு. அதுக்கு மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு லேடர் கொடுத்துருக்காங்க எம்எஸ்ல. இது வந்து கீழே இருக்கிற அதே அளவு 150 சதுரடி, 10க்கு 15 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீழே இருக்க அதே டிசைன் அப்படியே டிஓடியா மேலையும் வந்துருது. பாருங்க இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்குங்களா? ஒண்டர்ஃபுல்லா